குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ புதாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/5/2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 6ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. பஞ்சாங்கத்தின்படி இன்றைய நாளுக்கான வழிபாடுகளை முறையாக செய்யுங்கள். பஞ்சாங்கத்தை தினம்தோறும் நமஸ்கரிப்பது நல்லது. திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம் நமஸ்கரிக்கிறோம் என்று வழிபடுங்கள், நல்லது. சூரிய உதயம் காலை 5:53, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 4:38 வரை, சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 11:13 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 7:11 வரை, சூலம் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:47 வரை, வணிசை பின்பு மாலை 4:38 வரை, பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 11:13 வரை, அனுஷம் பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று காலை 11:13 வரை, குருட்டு பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள்: சதுர்த்தி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சீர் செய்வதற்கு உகந்த நாள், பணி சார்ந்த செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள், கால்நடை தொடர்பான செயல்களை செய்ய ஏற்ற நாள், முக்கிய பிரமுகர்களை சந்திக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:53 முதல் 5:32 வரை மேஷ லக்னம். 5:36 முதல் காலை 7:27 வரை ரிஷப லக்னம். 7:28 முதல் 9:33 வரை மிதுன லக்னம். காலை 9:34 முதல் 11:45 வரை கடக லக்னம். 11:46 முதல் மதியம் 1:52 வரை சிம்ம லக்னம். 1:53 முதல் 3:52 வரை கன்னி லக்னம். 3:53 முதல் மாலை 5:52 வரை துலாம் லக்னம். 5:53 முதல் இரவு 7:59 வரை விருச்சிக லக்னம். இரவு 8 மணி முதல் 10:11 வரை தனுசு லக்னம். 10:12 முதல் 12:17 வரை மகர லக்னம். 12:18 முதல் 2:09 வரை கும்ப லக்னம். காலை 2:10 முதல் 3:52 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை 12 ராசிக்காரர்களும் உச்சரியுங்கள். உங்களுடைய தொழில் வளம் பெறும். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை, நல்ல அறிவு திறன், நல்ல சிந்தனை, ஞானம் பிறக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை.
8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனிச்சர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு செயல்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். எதை செய்தாலும் ஏற்கனவே நீங்கள் செய்த காரியத்தினுடைய வெளிப்பாடாக இந்த வேலைகள் இருக்கும். வேகம் உண்டாக்கும். உங்களுடைய செயலுக்கு மற்றவர்கள் உதவியாக இருப்பார்கள். பக்கபலமாக இருக்கக்கூடும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளை திறமையாக முடித்து காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் உணரும் விதமாக அமையும். உறவுகளால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருந்தினர்களுடைய வருகை அனுகூலத்தை கொடுக்கும். மனதில் பட்டதை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபார போக்கில் கொள்முதல்கள் அதிகரிக்கும். முதலீடுகளை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். சக வியாபாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்கள் உங்களிடத்தில் வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுவார்கள். கருத்துக்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். விருப்பமானதையே முதன்மையாக செய்து காட்டுவீர்கள். தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய புரிதல்கள் இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். குடும்பத்தில் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். நீங்களே முன்னின்று சில வேலைகளை நடத்தி கொடுப்பீர்கள். சுய முயற்சிக்கு உண்டான நல்ல பலன் அதிகரிக்கும். எதிர்கால தேவைகளுக்காக சில வேலைகளை மாற்றி அமைப்பீர்கள். நுணுக்கத்தையும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது வருமானம் கிடைக்கும். கைக்கு பணம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பதால் ஏதாவது ஒரு புதிய தொழிலை தொடங்கலாமா என்கிற எண்ணப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. பிடிவாத போக்கை குறைக்க வேண்டும். பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களில் எது சரியோ அதை மட்டுமே வெளிப்படுத்தலாம். அதிக பேச்சுக்கள் உங்களுக்கு சில ஆபத்துகளை கொடுக்கலாம். பேச்சினாலேயே உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமாகும். கவனமாக இருங்கள். வியாபாரத்தினுடைய நிலையை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். புதிய விஷயங்களில் பல முறைக்கு யோசித்து ஆராய்ந்து செய்வது, நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்பது, முதலீடுகள் செய்வதற்கு முன்னரே வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் அலுவலக காரியங்களில் பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்களிடத்தில், தலைமை அதிகாரிகளிடத்தில், முதலாளிகளிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். மனதளவில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் சற்று தனியும். தைரியமாக சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்களுடைய நன்னடத்தை காரணமாக உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். வேலை, வருமானம் இது சம்பந்தமான விஷயங்களில் ஆழமாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய வேகம் சற்று அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பு நிறைந்த நாளாகும். எதிலும் வேகமாக இருக்க நினைப்பீர்கள். எவரிடத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில நேரங்களில் விரயங்கள் கூட வரலாம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் தவிர வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டுமே தவிர அதிகார துஷ்பிரயோகம் எடுபடாது. குடும்பமான வரையில் இந்த நாள் தெய்வ இறை பக்தியோடு செய்யுங்கள். ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த நாள் சதுர்த்தி திதி என்பதால் விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு ஒரு சிதறக்காய் உடைத்து விட்டு உங்களுடைய வேலையை பார்த்தால் கண்டிப்பாக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் நீங்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிவு வெளிப்படம், திறமையாக இருப்பீர்கள், அனுபவங்கள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், கூடுதலான இன்பம் வந்து சேரும், ஆனந்தமாக இருப்பீர்கள், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கிருத்திகா நட்சத்திரம் மாணவ மாணவிகள் படிப்பில் எந்த தயக்கங்கள் இல்லாமல் முன்னேறி செல்வீர்கள், தைரியம் பிறக்கும், வேற்று மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கலாம். நல்ல பேசும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். பேச்சாளர்களாக வருவதற்கான சில போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். மேஷராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களே, வேலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். சில நாட்களாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில கவலைகள் மறையும். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. வெளியே சொல்லாமல் யாரிடத்திலும் பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறுதலான சில விஷயங்கள் கிடைக்கப் போகிறது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருந்தாலும் சில நேரம் மாற்றமாகவும் இருக்கும். எதையும் முன்கூட்டியே செய்ய நினைப்பீர்கள். வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் பொறுமை, நிதானம் அவசியம். சுப காரியத்திற்குண்டான செயல்களில் வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும். மற்றவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பொறாமைகள் குறையும், தீங்குகள் அகலும், எதிர்மறை எண்ணங்கள் தீரும். உங்களிடத்தில் நல்ல அனுகூலமாக பேச ஒரு சில நபர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வாக்குவன்மை, பேச்சு திறமைகள் உண்டாகும். மாணவ மாணவிகள் படிப்பில் உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லவிதமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் வளர முடியும். அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். உங்களுடைய பள்ளியிலேயோ கல்லூரிகளிலேயோ சிறந்த மாணவ மாணவிகள் என்கிற பெயர் கிடைக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் வேகம் உண்டாகும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முனைவீர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான ஞானம் பிறக்கும். சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு புதுவிதமான விஷயங்கள் வரலாம். எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். யாருடைய விஷயங்களிலும் அதிகம் தலையிடாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். புதிய முயற்சிகள் என்னும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். யாரை பற்றியோ எந்த விதங்களிலோ விமர்சனம் செய்யாதீர்கள். கர்ம வினைகள் என்ன என்பதை உணர்ந்து பேசுதல் நல்லது. தெரியாத விஷயத்தை பற்றி பிறரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டாம். அது உங்களுக்கு மீண்டும் திரும்பவே வரும். ஆகவே ரிஷபராசி என்பர்கள் பேச்சின் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதிகமாக யாரிடத்திலும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். உண்மை பேசுகிறேன் என்று பேசாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் பிரச்சனைகளில் கொண்டுவிடும். புதிய முயற்சிகளில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். தெரியாததை பற்றி பேச வேண்டாம். தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து பேசினாலும் கூட இந்த சூழ்நிலையை மாற்றி வேறு நிலைக்கு போவது நல்லது. நண்பர்கள், உற்றார் உறவினர்களுடைய கருத்துக்களில் அவங்களுடைய பேச்சில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஓரளவிற்கு ஓய்வு கிடைக்குங்க. உழைப்பை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். வியாபாரத்தை வளமைப்படுத்துவது, செழிப்பாக்குவது, நல்ல வருமானத்தை கொண்டு வருவதில் மட்டுமே ஈடுபாடு இருக்கும். வேலை ஆட்களிடத்தில் கனிவாக பக்குவமாக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய நாள். அதே போல கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புகள் இடத்தில் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று எதையும் பேச வேண்டாம். யாரை பற்றியும் எதிர்மறையாக நினைக்க வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக பணியாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். தேவைக்கு ஏற்றபடி பணம் கிடைக்கும். வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி சிக்கனமாக நடத்துங்கள். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல கடன் வாங்கி அவதிப்பட வேண்டாம்.
வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். உடல் நலத்தில் அக்கறை வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. இந்த நாள் நீங்கள் மிக எளிமையான சாத்வீகமான உணவுகளை சாப்பிட வேண்டும். உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் அதிகம். ஆக ரிஷபராசி என்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த, சாந்தம் கிடைக்க, அமைதி உண்டாக்க, மன ஓட்டம் சீராக இருக்க அதற்கான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அதுவே உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். உடல்நல குறைபாடுகள் ஏதாவது ஏற்படுமாயின் தேவார திருப்பதிகத்தில் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, திரு ஆலவாய் திருநீரே என்கிற மந்திரத்தை ஜபித்து பாராயணம் செய்து திருநீற்றை இட்டுக் கொண்டால் சகல நோய்களும் குணமாகுங்க. இந்த மந்திரத்தை 10 பாடல்கள் அடங்கியது இவை. புத்தகத்தை பார்த்து படித்து மனதார அம்மை அப்பரை வணங்கினால் ஆரோக்கியம் மேம்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரம் பிறந்தவர்கள் மன ரீதியாக சங்கடங்கள் குறையும். மன கவலைகள் தீரும். யாராவது ஒருவர் உதவி செய்யலாம். இறை வழிபாடு மிக மிக முக்கியம். முருகப்பெருமானை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரம் அதிபதியான சந்திர பகவானை வணங்கினால் மனதில் நிம்மதி இருக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. வயதானவர்கள் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். மருத்துவரை அணுகி ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மிருகசரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு, உடன் பிறப்புகளினால் நன்மைகள் பிறக்கும். எதிர்பாராத காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே, வேலும் மயிலும் துணை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய மன அமைப்பு ஏதாவது ஒரு புது விஷயத்தை நோக்கியே இருக்கும். சிந்தனைகள் அதிகமாக உண்டாகும். வருங்காலத்தை பற்றிய பய உணர்வுகள் இருக்கும். உங்களுடைய கிரக ஓட்டத்தின்படி, கிரகச்சாரத்தின்படி மனநிலை ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். பணத்தை பற்றிய அதிக சிந்தனைகள் உண்டாகும். தலைமைத்துவத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கும். அதிலும் பணத்தை பராமரிப்பது, பணத்தை ஆளுமை செய்வது என்பது மிக கடினமாக உணர்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் பற்றிய எண்ணங்கள் தான் மிகுதியாக்கும். குடும்ப பாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிப்பது, பொறுப்புகளை சரி செய்வது, சமாளிப்பது போன்ற விஷயங்களில் புதுமையை விரும்ப நினைப்பீர்கள். புதுமையானதை செய்ய நினைப்பீர்கள். மாற்றொரு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். மிதுனராசி அன்பர்கள். குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ராசியில் இருக்கிறது. தலைமைத்துவத்தில் இருப்பவர்கள் எல்லோரையுமே வழி நடத்துவதில், நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால நிலையை குறித்து சில நேரம் மனதில் சில நெருடல்கள் வரலாம். பய உணர்வுகள் ஏற்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய தைரியக்காரராக இருந்தாலும் சில மணி துளிகளாவது, சில மணி நேரமாவது வருங்காலத்தை பற்றிய எண்ணங்களும் அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த நாள் பொழுது இப்படித்தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. மறுநாள் கிரக நிலைகள் மாறும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், பழைய பிரச்சனைகள் அகலும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய பொழுது எப்பொழுதுமே நிலையாக இருக்கும், பெர்மனண்டாக இப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வர இருக்கிறது. வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்விஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்துல குரு பகவான் வரும்பொழுது உங்களுடைய நிலை சீராகும். எல்லோரிடத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆக சில நேரங்களில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் பெருமை கௌரவத்தோடு உங்களை நடத்தலாம். மாறும்.
மனதில் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனதில் நிம்மதி இருந்தால்தான் ஆரோக்கியம் மேம்படும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடு தேவை, எச்சரிக்கை தேவை. வெளியிட உணவுகளை முற்றிலுமாக தவிருங்கள். மனதில் அமைதி காணக்கூடிய அற்புதமான நாள். பணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க. பிறருடைய பொருளை பற்றியும் நினைக்காதீங்க. தங்கம், பணம், பொருள், ஆபரண சேர்க்கை சம்பந்தமான ஆசைகள் அதிகரிக்கும். அடகு வைத்த பொருளை எப்படி மீட்பது என்கிற எண்ணங்கள் உருவாகும். அதே போல வீட்டை நீங்கள் அடகு வைத்திருந்தால் கடனுக்காக உங்களுடைய பத்திரத்தை வேறு ஏதாவது இடத்தில் வைத்து பணம் பெற்று இருந்தாலோ அதற்கு வட்டி கட்ட வேண்டுமே என்கிற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். கணவரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். உங்கள் துணைவருடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சில முடிவுகளை தவிர்க்க வேண்டும். வழக்கு, பூர்வீக சொத்துக்களில் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. மற்றவர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு செய்யாதீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாசி தீரவே காசு நல்குவீர் என்கிற தேவார திருப்பதிக பாடல்களை பாராயணம் செய்வது நல்லது. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி வாசி தீரவே காசு நல்குவீர் என்று தொடங்கும். நீங்கள் டைப் செய்தால் அந்த பாடல் வரிகள் முழுமையாக 10 பாடல்கள் அடங்கியவை. வழக்குகளில் வெற்றி கிடைக்க, விவசாயத்தில் மேன்மை பெற, வளர்ச்சி அடைய, தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நியாயமான தீர்ப்புகள் மட்டுமே. ஆக இந்த பாடலை தினந்தோறும் படித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளரும். மன நிறைவாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமான தலையீடு வேண்டாம். உங்களுடைய படிப்பு மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் கவனித்திருக்க வேண்டும். விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் ஜொலிக்க நினைப்பீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் மற்றும் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலுமே சிறந்த ஒரு ஆளுமை வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை நிவர்த்தி செய்தால் போதும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன் மிருகசீரிஷ நட்சத்திரம். சிந்தனைகள் பிறக்கும். புதியதை செய்யலாமா என்கிற யோசனைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதி காப்பது நல்லது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் கண் கண்ணாடியை மாற்றி அமைக்கவும். பெரிய அளவில் சாதிக்க நினைப்பீர்கள். அதனுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருடைய அனுகூலம் உங்களுக்கு நன்மை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில் ஆதரவுகள் பிறக்கும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்களே. கடக ராசி அன்பர்களே, பணத்தை பற்றிய அதிக ஈர்ப்புகள் இருக்கும். நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் இருப்பீர்கள். நம்பிக்கை இருந்தாலும் இன்றைய நாள் கோச்சாரத்தின்படி அதிபதி சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் வரவு 8 செலவு 10 என்பது போல வரவு குறைவாகத்தான் இருக்கும். செலவுகள் அதிகப்படியாக இருக்கும். சில நேரம் உங்களால் செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. குடும்பத்தின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகும் பொழுது பணத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சமாளிக்க முடியாமல் திக்குமுக்காடி போவீர்கள். பண நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல செயல்படுங்கள். உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் விலகி போகலாம், அல்லது உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும். திடீர் செலவுகள் காரணமாக கையில் இருக்கக்கூடிய பணம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனது ஒன்று போல இருக்காது. அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சிறு தூர பயணங்களோ வெளியூர்களுக்கோ போக வேண்டிய சூழலில் இருப்பவர்கள் உங்களுடைய பணத்தையோ உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த பொருளையும் களவு போகாதபடி பார்த்துக் கொள்வது, காணாமல் போகாதபடி பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. சின்ன விஷயங்களில் கூட எச்சரிக்கையாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம்.
மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் என்பது காணப்படாது. குறைபாடு இருக்கும். வயதில் மூத்தவர்கள், வயதானவர்கள் உடல்நிலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வயது மூப்பின் காரணமாக சில சங்கடங்கள் வரும். ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பிறரோடு மனம் விட்டு பேசுங்கள். எந்த விதங்களிலும் விமர்சனங்கள் வேண்டாம். வயதானவர்கள் மருந்து மாத்திரைகள் சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். வெளியிட உணவுகளை தவிருங்கள். வேலைக்காக உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்கள் மேலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக எந்த விதமான மனம் சங்கடப்படாதபடி பேச வேண்டும். மற்றவர்களுடைய குணத்தை தெரிந்து செய்தால் ஓரளவிற்கு தப்பிக்க முடியும். சக உத்தியோகஸ்தர்களிடத்தில் பொறுமை நிதானத்தோடு விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு சில சங்கடங்கள் உண்டாக்கலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடத்தில் மிகுந்த ஒரு வார்த்தைகளில் கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு வேண்டும். அலட்சியமாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். விமர்சனங்களை எழுப்பாதீர்கள். இல்லை என்றால் தேவையற்ற சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு கீழ் அடிமட்டம் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் கூட அனுசரணையாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நல்லது. உங்களை பற்றி யாரும் எதிர்மறையாக பேசாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் புரிய வரும். சில இயந்திர கோளாறுகள் ஏற்படுமானால் அது சரி செய்வதற்கு சில பணம் செலவாகலாம். கையில் இருக்கக்கூடிய பணம் கரையும் பொழுது உங்களுடைய மனமும் சற்று சங்கடத்தை உண்டாக்கும். பிள்ளைகளுடைய அன்றாட தேவைகளுக்காக சில கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக பிள்ளைகளுடைய நடவடிக்கையினால் கலங்காதீர்கள். அவர்களிடம் அமர்ந்து பக்குவமாக பேசினால் சரிப்படுத்தி விடலாம் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். எதிரிகளுடைய தொலைகளிலிருந்து விடுபட சத்ரு சம்ஹார திரிசதி பாடல்களை படிப்பது, பாராயணம் செய்வது நல்லது. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் போட்டிகள் இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் அதனை வெற்றி கொள்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து நடப்பீர்கள். சமூக நிகழ்வுகளினால் புதிய விஷயங்கள் புரிய வரும். உலகத்தினுடைய நிகழ்வை பார்த்து பிரமிப்பீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். நல்ல உணவுகளை, சாத்வீகமான எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டால் மன அமைதி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்படும். ஒரு சிலருடைய ஆதரவற்ற தன்மை உங்களை சங்கடத்தை உள்ளாக்கும். பொறுமை, அமைதி, நிதானம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவில் கட்டுப்பாடு வேண்டும். நேரம் தவறி சாப்பிடுவதை தவிருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கையில் இருக்கக்கூடிய பணம் சற்று குறைவதால் மன அழுத்தங்கள் உண்டாக்க வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையை விரும்புவீர்கள். கல்வி, கலை, ஞானம் பெறுவதற்கான அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சித்தர்கள் வழிபாடு மிக மிக நல்லது. உங்களுக்கு பிடித்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று சித்தர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் அனுகூலம் ஏற்படும். நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. Have a nice day and wonderful day. Be happy. All the best. வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு புதிய தெளிவினை கொடுப்பார். அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்திலிருந்து சஞ்சாரம் செய்வதால் விவசாயம், வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை அதிகரிக்கும். புதிய நிலம் வாங்கி அதனை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தொழில் விஷயமாக ரியல் எஸ்டேட் தொடர்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். அக்கம் பக்கம் நபர்களை அரவணைத்து செல்வீர்கள். குடும்ப நபர்களிடத்தில் புதிய ஆலோசனைகள் பிறக்கும். பொறுமையும் நிதானமான குணம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வியாபாரத்திற்கும் பக்கபலமாக அமையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல சிந்தனைகளை ஏற்று நடத்துவீர்கள். ஆலோசனைகளின் மூலம், நிபுணர்களுடைய கருத்துக்களின் மூலம் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும்.
புதிய புதிய விஷயங்களின் புதிய புதிய செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகள் உண்டாகலாம். சொத்துக்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். புதிய சொத்துக்களை வாங்கி வைப்பதில் அதிக ஈடுபாடு இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு மட்டுமல்லாது விளையாட்டு துறைகளிலோ மற்ற திறன் வாய்ந்த துறைகளிலோ போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவீர்கள். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உண்டாக்கும். சமூக சூழ்நிலைகளில் இருப்பவர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் பிரபலங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். நுணுக்கங்கள் அறியக்கூடும். கணினி தொடர்பான படிப்புகள் கை கொடுக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்கள் செய்த நபர்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு அவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் உதவிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாரோ ஒருவருக்காக நீங்கள் அன்று செய்த நன்மைகள் இன்று உங்களுக்கு மீண்டும் கிடைக்கப் போகிறது. பிறருடைய விசுவாசத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். நம்பிக்கையை பெறுகிறீர்கள். தொழில் வியாபாரங்களில் இருக்கக்கூடிய போக்கு நம்பிக்கையை தரலாம். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சில பயிற்சிகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களை அழகுபடுத்துவீர்கள். பார்ப்பதற்கு உண்டான விஷயங்களில் கலைத்துவமாக கலை நயத்தோடு செயல்படுவீர்கள். சமையல் கலைஞர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். நல்ல உணவினை சமைத்து படைப்பீர்கள். வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். ஒரு சில நபர்களுடைய பிரபலங்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் சாதகமாக அமையும். வெளிநாடு தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு புதுமையான விஷயங்கள் வெளிப்படும். அயல்நாட்டு தொடர்பான வியாபாரத்தில் வருமானம் கிடைக்கும். லாபங்கள் மேம்படும். ஒரு சிலருடைய ஆதரவுகள் மகிழ்ச்சியை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் தெளிவான எண்ணங்கள் ஓடும். நல்ல சிந்தனைகள் பிறக்கும். குழப்பங்கள் அகலும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாள். கைக்கு வருமானம் கிடைக்கும். பழைய குழப்பங்கள் தீரும். பிரச்சனைகள் அகலும். கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள். நண்பர்கள் நட்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடைய ஆதரவு மேம்படும். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. Have a nice day and wonderful day. Be happy. All the best. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். தெரியாத நுணுக்கமான விஷயங்களை கூட மற்றவர்களை கொண்டு கற்றுக்கொள்வீர்கள். புதுமையை விரும்புவீர்கள். வேலை தொழில் ஸ்தானங்களில் உங்களுக்கான நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய மனம் மாறி தவறை உணர்ந்து உங்களிடம் மீண்டும் வந்து பேசலாம். செயல்பாடுகளுக்கு துணையாக இருக்கலாம். ஒரு சகோதர சகோதரிகள் போல உங்களுடைய செயல்கள் அமையும். பொருள் சேர்க்கை தொடர்பாக எண்ணங்கள் உண்டு. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகமாகும். புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம் பிறக்கும். பொருள் வருமானத்தின் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முகப்பொலிவு அதிகரிக்கும். பார்ப்பதற்கு உங்களுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். பெற்றோர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் பெண்கள் இருக்கும் பட்சத்தில் நல்ல தாயாகவும் இருந்து அந்த குழந்தைகளை அரவணைத்து செயல்படுவீர்கள். வெளி இடங்களுக்கு பயணிப்பது, சுற்றுலா தலங்கள் செல்வது போன்ற விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். ஏதாவது ஒரு இடத்திற்கு பயணப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒரு கூடுமான ஒரு அந்யுன்யம் அரவணைப்பு எல்லாமே இருக்கும். பொன்பொருள் சேர்க்கையின் மூலம் மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். வீட்டில் நடக்கக்கூடிய சுப காரிய முயற்சிகள் மகிழ்ச்சியை தரும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். சர்வதேச தொடர்பான
வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி பொருள் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். முதலீடுகளுக்கு ஏற்ற நாளா என்பதை ஒருமுறைக்கு பலமுறை பரிசோதித்து நீங்கள் முதலீடு செய்வது நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இறை பிரார்த்தனை செய்வது, ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வது போன்ற எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஓரளவிற்கு மன நிம்மதியாகவும் நிறைவாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்களுடைய கூட்டாளிகளிடத்தில் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். இயற்கையான உணவுகள் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். அதே போல ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சத்தான உணவுகளை சாத்வீகமாக எடுத்துக்கொள்வதால் உங்களுடைய எலும்பு மூளை வளர்ச்சி சீராகும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு புத்தி பலமாகும். ஆரோக்கியம் மேம்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டாகும். கல்லூரிகளில் இருப்பவர்கள் படித்துக் கொண்டே வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். வயது சிறியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய திறன் பெரிய அளவிலேயே இருக்கும். பெருமாள் வழிபாடு செய்வது மிக நல்லது. புதன்கிழமை தினத்தில் அதிபதி புதன் பகவானாக இருப்பதால் புதன் பகவானுக்குண்டான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க, தொழில் வளம் பெற, வித்தை நல்லவிதமாக அமைந்திட, சிறு குறு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற பெருமாள் வழிபாடு, காக்கும் கடவுள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிர்வாக துறையில் லாபங்கள் ஏற்படும். மாற்றங்களினால் மட்டுமே நிகழும். சாதகமான சூழ்நிலைகள் பலருக்குமே கிடைக்கும். ஆக வரக்கூடிய விஷயங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வேளாண்மை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். விவசாயத்திற்கு தொடர்பான மூலப்பொருட்களினுடைய விற்பனை அமோகமாக நடக்கும். பால் வளம் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்றங்கள் உண்டாக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தன வரவுகள் கிடைக்கும். புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். மனதில் நிறைந்த சந்தோஷம் இருக்கும். திருப்திகரமாக உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த அந்தஸ்து செல்வீர்கள். Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களே, அரசாங்க வேலைகள், உத்தியோகங்களில் இருப்பவர்கள், மூத்த அதிகாரிகள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் எதிலும் செயல்படாதீர்கள். யானைக்கும் அடி சறுக்கும். நீங்கள் மிகுந்த திறமையானவர்களாக இருந்தாலும் கூட உங்களையும் யாராவது ஒருவர் சோதித்து பார்க்கலாம். உங்களை பரிசோதிக்கலாம். உங்களுடைய செயல்கள் பற்றிய சில புகார்கள் எழலாமாக. மிக கவனமாக இருங்கள். பணம் பற்றிய விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிக செலவுகள் இருக்கக்கூடாது. வரவுக்கு ஏற்றபடி செலவுகளை சிக்கனமாக கொண்டு செல்லுங்கள். விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பார்கள். அதனை கடைபிடித்தால் நல்லது. சில நேரம் அசௌகரியங்கள் இருக்கும். மனநிலையில் மாற்றங்கள் உண்டாகும். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளில் பணிபுரிபவர்கள், சுயமாக உணவகம் நடத்துபவர்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் சற்று குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். மன குழப்பத்தோடு எந்த காரியத்திலும் ஈடுபடாதீர்கள். வாகனம் மாற்றங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பயன்படுத்தக்கூடிய பொருளை மாற்றி அமைப்பீர்கள். வீட்டை மாற்றி அமைப்பீர்கள். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் நிகழலாம். உங்களுடைய அனுபவத்தை கொண்டு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படலாம்.
மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். கடன் தொடர்பான சுமைகள் குறைக்க வழிமுறைகளை ஆராய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மன அமைப்பும் சீராக இருக்காது. சற்று சஞ்சலங்கள் உண்டு பண்ணும். அதிகப்படியாக உங்களுடைய வேலை தொடர்பான எண்ணங்கள் உண்டாக்கும். தந்தையினிடத்தில் வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ வைக்காதீர்கள். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெளியிட உணவுகளை ஏற்க வேண்டாம். காலம் தவறி சாப்பிடுவதை தவறுங்கள். பசித்து புசி என்பார்கள். அதே போல உங்களுடைய உணவுக்கு தகுந்த மாதிரி இடைவெளிகள் விட்டு சாப்பிட்டால் எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீண் பேச்சோ விவாதங்கள் இருக்கக்கூடாது. மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அக்கறை இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஈடுபாடற்ற தன்மை இருக்கும். எதை செய்தால் அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். நிறைவாக செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு சில குறைகள் உங்களை சங்கடப்படுத்தும். முன்னோர்களுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் சில வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் நிதானமாகத்தான் கையாள வேண்டும். அதிகமாக பணத்தை இறைக்க வேண்டாம். வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். வரவேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலற்ற தன்மை, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்காத சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுக்கலாம். பணம் தொடர்பாக குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பணம் கிடைக்காத ஒரு நிலைகள் கூட ஏற்படும். பிறரிடம் ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்புகளோடு இருப்பீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலட்சியம் வேண்டாம். கவனக்குறைவான விஷயங்கள், தொழில் வியாபாரங்களில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இந்த நாளை தொடங்குங்கள். விநாயக பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்: சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. சூழ்நிலைகளை லாவகமாக கையாள வேண்டும். விவேகம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தை எதிர்பார்க்க வேண்டாம். சில காரியங்கள் காலதாமதமாகவே நடக்கும். ஏற்ற இறக்கமுடைய நாளாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் வேண்டாம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் வரலாம். வீடு மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். கவனமாக இருக்க வேண்டும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை சிந்தித்து செய்ய வேண்டும். மனதில் படுவதை அப்படியே பேசாதீர்கள். கோச்சாரத்தின் படி இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் இருப்பதால், உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனம், எச்சரிக்கை வேண்டும். தம்பதியர்களுக்குள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சிறிய அளவிலான எதிர்வாதங்கள், வீண் விவாதங்கள் வர வாய்ப்புகள் இருப்பதால் அமைதியோடு இருப்பது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து பேசுவது நடப்பது நல்லது. மனம் போன போக்கில் இருக்காதீர்கள். மன சஞ்சலங்கள் ஆகும். அதிகம் வேலை செய்பவர்களுக்கு கூட சோர்வாக இருப்பீர்கள். மனதில் தேவையற்ற எண்ணங்கள், குழப்பங்கள் மிகுதியாகும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகலாம். எதற்காகவும் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமத்தின் பிறகு உங்களுடைய வேலைகளை தொடங்கலாம். புதிய முயற்சிகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் நிலவும்படியாகத்தான் இருக்கிறது. ஆக மிக தெரிந்த நபர்களிடத்தில் கூட, நெருக்கமானவர்களிடத்தில் கூட குறைவாக பேசினால் நல்லது. அதிக பேச்சுக்கள் உங்களுக்கு வீண் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். குழந்தைகளுடைய செயல்களில் மன விரக்தி ஏற்படும். அவர்களுடைய பேச்சுக்கள் சில நேரம் சங்கடத்தை தரலாம். மற்றவர்களிடத்தில் அன்பாக நீங்கள் பழகினால் மட்டுமே அந்த அன்பு உங்களிடம் மீண்டும் திரும்ப வரும். வியாபாரம் செய்பவர்கள் மக்களுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம். வாடிக்கையாளர்களை பற்றி குறை கூறாதீர்கள். யாரையும் சந்தேகிக்க வேண்டாம். தேவையற்ற எண்ணங்கள் வெளிப்படுத்தாதீர்கள். மன கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். உங்களுடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் செல்பவர்கள் தேவையற்ற அபராதங்களை செலுத்தாமல் இருக்க சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். வெளியே செல்பவர்கள் அரசாங்கத்தினுடைய
ஆணைக்கு இணங்கி சட்ட முறைப்படி நடப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேரம் தவறி சாப்பிடாதீர்கள். உணவு அருந்துவதை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் மேம்படும். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள், வேலையில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருங்கள். தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகம் சம்பந்தமான சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் யாரிடத்தில் எதை பேசினால் சரியாக இருக்கும் என்கிற புரிதல் வேண்டும். மற்றவர்களோடு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். அலுவலக வேலையில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை இந்த நாள் வெளிப்படுத்த வேண்டாம். கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது. உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள், பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. முடிந்தால் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். பச்சை பயிறு தானம் செய்வது, புதன் பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது அனுகூலத்தை தரும். வியாபார ரீதியாக வெளியூர் செல்பவர்கள் அல்லது சிறு தூர பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். யாரிடத்திலும் பணம் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. ஜாமீன் கையெழுத்துக்கு ஏற்புடையது அல்ல. பணத்திற்காக, நகைக்காக பொறுப்புகளை ஏற்காதீர்கள். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்ப்பது நல்லது. போட்டிகள் அதிகரிக்கலாம். பொறாமை கொண்டவர்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தலாம். விலகி இருக்கக்கூடிய நபர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். தொழில் முயற்சிகளில் கூடுதலான ஈடுபாடு தேவை. புதிய விஷயங்களை அதிக கவனத்தோடு செய்ய வேண்டும். ஆழமான சிந்தனைகள் தேவை. மேம்போக்கான நிலைகளை தவிருங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்தால்தான் இந்த நாள் நல்லது. உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. வியர்வை சிந்தி உழைக்க பாருங்கள். பிறரை பற்றிய புரிதல்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்: விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கொடுப்பது நல்லது. ஆனுஷம் நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகலாம். பிறரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கேட்டி நட்சத்திரம் புரிதல்கள் ஏற்படும். புதன் பகவானுக்குண்டான வழிபாடுகள் செய்வது, காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நிவர்த்தியாக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செலவுகள் கொஞ்சம் ஆகுவது போல இருக்குங்க. புரிதல் வேண்டும். இன்று வழிபடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல புனித தன்மையை தரும். நேரத்தை அழகுபடுத்தும். வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு சுமூகமான நிலைக்கு நீங்க டிராவல் பண்றதுக்கான வழி கிடைக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் சுதந்திரமான தன்மை இருக்கும். ரொம்ப உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுலதான் ஈடுபாடு காட்டுவீங்க. ஃப்ரீடமா வெளியே போவீங்க, வருவீங்க. 1000 ஆலோசனைகள் இருந்தாலும் உங்க மனசுக்கு எது தோணுதோ அதுதான் முடிப்பீங்க. வெளியிடங்கள்ல நல்ல நண்பர்கள், நட்புகள் அதிகமாக இருக்கும். யோசனைகள் அதிகரிக்குங்க. ஒரு காரியத்தை திட்டமிட்டீங்கன்னா ரொம்ப சரியா முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயமா வெளியூர்கள் டிராவல் பண்றவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். கோச்சாரத்தின்படி நெட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அடிக்கடி வெளியே போகிற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டிங் துறை ரீதியாக எடுத்திருப்பீங்க. வெயில் காலமா இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும். தேடிக்கிட்டே இருப்பீங்க. எதுவுமே சரிவர அமைஞ்சிருக்காது. ஆக உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த இடத்துக்கு போனாதான் வேலைகள் நடக்குங்க. உணவு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுமக்களுடைய வேலைகள் இருக்கிறவங்க சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி கவனித்து செயல்படணும். ஆன்மீக பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையுங்க. சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவங்க, பொதுமக்கள் சார்பா உதவி பண்றவங்க, பொது துறையில ஈடுபடுறவங்க எல்லாருக்கும் அனுகூலம் ஏற்படும். சூழ்நிலைகளை உணர்ந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஹெல்த் வெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியதா இருக்கு. செய்யற முயற்சிக்கு தகுந்த மாதிரி புதுவிதமான சூழ்நிலைகள் இருக்கும்.
மனதில் சாந்தம், அமைதி நிறைந்த நாளாக இருக்குங்க. ஆரோக்கியமா இருப்பீங்க. செய்யக்கூடிய தொழில், வேலை, வியாபாரம் களை கட்டும். வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருள் வரவு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகுங்க. டீச்சர்ஸ் கிட்ட ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஆதரவு ஏற்படும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணுங்க. பேசுறது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். மற்றவங்களுடைய மனசு புண்படும்படியாக பேசாதீங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா அது மற்றவங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்க கிட்ட போயிட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி அதிகமா தற்பெருமையா பேச வேண்டாம். தனுசு ராசி அன்பர்கள் அதிபதி குரு பகவானாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் தான் மேல இருக்கிறோங்கிற மாதிரி ஒரு எண்ண அலைகள் எப்பவுமே அந்த வேவிங் இருக்கும். தனக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த விதமான சங்கடத்தையும் ஏற்படுத்தாதீங்க. பிறருடைய மனம் புண்படும்படியாக நடக்காதீங்க. ஆன்மீகம் சம்பந்தமான டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையுங்க. அதற்குண்டான சூழ்நிலைகளும் இருக்கு. நீங்க எந்த கோவிலுக்கு போகணுமோ அங்க போகலாம். அதே மாதிரி வெளியூர்களுக்கு போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டிராவல் ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சி மாணவ மாணவிகளுக்கு புதுவிதமான சூழ்நிலைகள் அமையும். மனதில் அமைதி, சாந்தம் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கருத்து ஒற்றுமை ஏற்படும். பிசினஸ்ல ஓரளவுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதிலும் பங்குதாரர்களோட பார்ட்னர்ஷிப்போட வேலை செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் நல்ல விதமாக விஸ்தாரமாகும். டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பாகன்னு சொல்லும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தித்து செயல்படுங்க. கவனமா இருக்கணும். சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி அனுசரித்து போகணுங்க. பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். புரிதல் ஏற்படும். பணம், பொருளாதாரம் சம்பந்தமான ஏற்றங்கள் பிறக்கும். சரியான நேரத்திற்கு நல்ல வேலை வாய்ப்புக்கான அனௌன்ஸ் வரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையாக உழைப்பீங்க, பாடுபடுவீங்க. தைரியம் அதிகரிக்குங்க. செல்வம் செல்வாக்கு மிகுதியாகும். Have a nice and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாங்க. எந்த ஒரு மனிதரும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய சான்றோர்கள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள். ஆனா தினந்தோறும் ராமாயணத்தை படிக்க முடியாது. அதற்கான போதிய நேரமும் இருக்காது. வேலை, குடும்பம், சூழ்நிலைகள் இது காரணமாக ஒரு நாள் படித்தால் மற்றொரு நாள் முடியாது. அதற்காகவே 9 வரிகள் கொண்ட ஸ்ரீ ராமாயணத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க. அந்த ராமாயணம் என்பது என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை நீங்க கேட்டு 27 முறை சொல்லுங்க, ரொம்ப நல்லது. இல்ல குறைஞ்சது ஒரு 3-5 முறையாவது சொல்லுங்க, சிறப்பு. ஸ்ரீராமர் ரகுகுல திலகம், சிவதனு சாக்ரி ஹத, சீதா ஹஸ்தகரம், அங்குல்யா பரண சோபிதம், சூடாமணி தர்ஷனகரம், ஆஞ்சநேய மாஸ்ரயம், வைதேகி மனோகரம், வானர சைன்ய சேவிதம், சர்வமங்கல காரியானுகூலம், சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமாம்னு தினமும் ராமாயணம் படிக்க முடியாதவங்க இத சொன்னா போதும், முழு பலன். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அருளிய மிக எளிய அற்புதமான கிடைத்தற்கரிய பொக்கிஷமான 9 வரிகள் பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஸ்லோகம். ஆத்மார்த்தமா சொல்றவாளுக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகத்தோட சீதாதேவி, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு சித்திக்கோங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு லாபம் பத்தின எண்ணங்கள் மனசுல அதிகமா ஓடிண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்திற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிப்பீங்க. காலம் கடந்த சில விஷயங்கள் காலம் கடந்த சில விஷயங்களை யோசிப்பீங்க. இத முன்னாடியே செஞ்சிருக்கலாமேன்னு நினைப்பு வரும், இருந்தாலும் முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் தேவை. அந்த நேரத்துல உங்க கையில பணம் இல்லை.
இப்ப இருந்தாலும் அது சரியான இடத்துலதான் முதலீடு பண்றீங்களாங்கிறத ஒரு சில நல்ல நபர்கள் இடத்துல ஆலோசனை பெறணும். நிதி ஆலோசனைகள் மற்றும் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நிபுணர்கள் கிட்டையும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. நீங்க எந்த ரீதியாக லேண்ட்லியா அல்லது ஜுவல்ஸ்லியா சில்வர்லியா கோல்டு ரிலேட்டடாவா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு செய்யுங்க. இழுபறியான வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. மூத்த உடன்பிறப்புகள்னால அலைச்சல்கள் இருக்கும், அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. மூத்த சகோதர சகோதரிகள் இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விளையாட்டா பேசுறது உங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுத்துடும். குழந்தைகள் வழியில ஒரு வளர்ச்சி இருக்கும், அவங்களால சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய தயாரா இருப்பீங்க மகர ராசி அன்பர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடும், கேட்டதை கேட்டபடியா வாங்கி கொடுப்பீங்க. ஒரு நல்ல தகப்பனா நல்ல தோழனா இருப்பீங்க. தோளுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் தோளுக்கு மிஞ்சி இருந்தா உங்களுடைய தோழனாக அவங்கள பாவிப்பீங்க. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பு இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு. இன்டர்நெட் சம்பந்தமான துறைகள்ல வேலை பார்க்கறவங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. வியாபார வேலைகள்ல புதுமையான ஒரு நிலைப்பாடு உண்டு. உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட ஆபீஸ்க்கு போறவங்க, மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். தொழில் விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சு செய்வீங்க. அனுகூலம் ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 8. அதிருஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்குங்க, ஆதரவு இருக்கும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணருடைய மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம். அதனாலதான் இந்த நவமி திதியில ஸ்ரீ ராமபிரான வழிபடுங்கன்னு சொல்றது. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நாங்க தாங்க. ஆக மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய எதிர்கால நலன் ரொம்ப சிறப்பா இருக்கணும். வாழ்க்கையில நீங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும். அன்றாடம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நாங்க தினந்தோறும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக நாங்க இருக்கிறோம். ஆக மகர ராசி அன்பர்கள், கோச்சாரத்தின்படி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கேற்ற பலன் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் பிறக்கும். புது புது நாட்டம் எண்ணம் இருக்கும். கலை தொடர்பான எண்ணங்கள் உருவாகலாம். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லதா நடக்குங்க. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. மகர ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். நம்மளால ஒரு பெரிய ராமாயணத்தை படிக்கவே முடியாது. அது ஒரு பெரிய இதிகாசம். மகாபாரதத்தையும் படிக்க முடியாது. அது ரொம்ப எளிமையா சொல்லக்கூடியதும் கிடையாது, படிக்கக்கூடியதும் கிடையாது. ஆனா நமக்காக 9 வரிகள்ல ராமாயணம் சுருக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தை நீங்க சொன்னீங்கனாலே போதும் கும்பராசி அன்பர்களே, ஸ்ரீ ராமபிரானுடைய அனுகிரகம் நிறைந்த ராமாயணத்தை முழுசா படிச்ச பலன் கிடைக்கும். அது என்னன்னா, ஸ்ரீராமர் ரகுகுல திலகம், சிவதனு சாக்ரி ஹத சீதா ஹஸ்தகரம், அங்குல்யா பரண சோபிதம், சூடாமணி தர்ஷனகரம், ஆஞ்சநேய மாசிரயம், வைதேகி மனோகரம், வானர சைன்ய சேவிதம், சர்வமங்கள காரியானுகூலம், சததம் ஸ்ரீ ராமச்சந்திர பாலயமாம். தினமும் ராமாயணம் படிக்க முடியாதவங்க இத சொன்னா போதும், முழு பலன். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அருளிய மிக எளிய அற்புதமான கிடைத்தற்கரிய பொக்கிஷமான 9 வரிகளை சொல்லுங்க கும்பராசி அன்பர்களே. நவகிரக தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ராமாயணம் படிச்சாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும். ராமாயணத்தை படிக்கும் பொழுது கேட்கக்கூடியவர் யார் தெரியுங்களா?
ஸ்ரீ ஆஞ்சநேயர். ராமநாமம் எந்த இடத்துல ஒலிக்குதோ அந்த இடத்துல ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய அனுகிரகம் இருக்குங்கிறது ஐதீகம். ராம நாமம் ஒலிக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்பது அவருடைய வாக்கு. ஆக சீதா, ராமா, லக்ஷ்மண, ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் கிடைக்க தினந்தோறும் நீங்க இந்த ஸ்லோகத்தை படிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களை. பலவிதமான தோஷங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் கிரக தோஷங்கள் நீங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு செலவுகளினுடைய தன்மைகளுக்கு ஏத்த மாதிரி செயல்படணுங்க. புது நபர்களுடைய அறிமுகங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படும். வண்டி வாகன பயண நேரங்களின் போது பொறுமை நிதானமா இருக்கணும். எப்பயும் கையில நீங்க டாக்குமெண்ட் வச்சிருக்கணும், லைசன்ஸ் கையில வச்சிருக்கணும். இன்சூரன்ஸ் தொடர்பான பேப்பர்ஸ் ரொம்ப சரியா இருக்கணும். யாரிடத்திலுமே எந்த விதமான விஷயங்களை பத்தி நீங்க பேசாம இருக்கிறது நல்லது. ஆக கும்பராசி அன்பர்கள் வெளியே போகும்பொழுது மிகச்சரியாக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். கவனிக்கணும், அலட்சியம் இருக்கக்கூடாது. குடும்ப விஷயங்களை பத்தி ரொம்ப கேர்ஃபுல் பண்ணணும். கேர்லெஸ்ஸா விட்டுடாதீங்க. பிள்ளைகளுடைய செயல்களுக்கு துணையா இருப்பீங்க. யாருக்கு என்னென்ன வேணும், எது தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதிக நேரம் கண் விழிக்காதீங்க. கண் விழிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. நேரத்தோட உங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு உறங்க போறது சிறப்பு. உங்களுடைய தூங்கக்கூடிய நேரத்துல தலைக்கு பின்னாடி ஒரு டம்ளர் நல்ல சுத்தமான குடி தண்ணீர் வச்சுட்டு காலையில எழுந்துக்கிற உடனே அந்த தண்ணியை கொண்டு கால் படாத இடத்துல ஒரு மரத்திலயோ செடியிலயோ ஊத்திருங்க. இப்படி பண்ணீங்கன்னா நீச்சஸ்தானத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய தாக்கங்கள் குறையுங்க. அவரு ரொம்ப சரியா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய தொழில் பத்தி யோசனைகள் அதிகமா இருக்கும். பிசினஸ் பத்தி இருக்கும். வருமானத்தை பத்தி நிறைய நினைச்சிட்டே இருப்பீங்க. அதை எப்படி டெவலப் பண்ணலாம், வருமானத்தை எப்படி உயர்த்தலாம், செலவுகளை எப்படி சமாளிக்க போறோம், கடன்ல இருந்து எப்படி மீண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும். மனக்கவலைகள் எல்லாம் படிப்படியாக முற்றிலுமாக குறைஞ்சிடும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்க. பேசுறத குறைச்சிக்கோங்க. யாராவது உங்ககிட்ட எதிர்வாதம் வீண் விவாதம் பேசினா அமைதி ஆயிடுங்க. யாரிடத்திலும் எதை சொல்லி பிரயோஜனம் இருக்காதுன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பொழுது அந்த இடத்துல இருந்து விலகி வர்றது, வெளியேறது நல்லது. அந்த இடத்துல இருக்காதீங்க. மதிப்போ மரியாதையோ அன்போ குறையும் பொழுது அந்த இடம் உங்களுக்கானது அல்லங்கிறத நீங்க முடிவு பண்ணி வெளியேறுங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய தைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காதீங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. மற்றவங்களுடைய வார்த்தைக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட்டுடைய விஷயங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை எந்த நாளும் மறக்காதீங்க. தாய் தந்தையரை அரவணைத்து அன்பு காட்டி செலுத்துபவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் ஹெல்த் வெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல புரிதல் என்பது வேண்டும். குடும்ப உறவுகள் கிட்ட அனுசரித்தீருங்க, நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய உரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம் பகை ராசிகள். கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிருஷ்ட திசை தென்மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றம் உண்டாக்குங்க. சதயத்துல பிறந்தவங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. யாராவது பேசினா கூட அமைதியா இருங்க. வீண் விவாத போக்கு வேண்டாம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கும். செய்யற வேலைகளை ஈடுபாடு உண்டாக்கும். மதிப்பு மிக்கவங்களாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. ஆகவே மீனராசி அன்பர்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா சொந்த வீடு கட்டுவீங்க. நல்ல வாழ்க்கையை வாழுவீங்க. நிம்மதி கிடைக்கும் அந்த வீட்டுல. தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோச்சாரத்தின்படி இந்த பலன்கள். வீட்லயும் சரி வெளி இடங்களிலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. யாராவது ஒருவர் புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெருசா ஆகும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவாங்க. உங்க பேர் சொன்னாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட பழகிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு. மீனராசி அன்பர்களே,
உங்களுடைய நட்பு வட்டாரத்துல நீங்க தான் பெரிதாக போற்றப்படக்கூடியவங்க. எல்லோருடைய ஆதரவு உங்கள் பக்கம் இருக்குங்க. வேலை சரி, தொழில், வியாபாரங்கள், ஸ்தானங்கள்ல மற்றவங்களோட சில முயற்சிகளை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும். தனிச்சையா எந்த முடிவும் எடுக்காதீங்க. உத்தியோக வேலைகள்ல பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். முக்கியஸ்தர்கள், பிரபலங்கள், பிரமுகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சில நேரம் மாற்றத்தை தரலாம். பொறுப்புகளை ஏத்துக்கிட்டு சில வேலைகளை கவனிப்பீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவு இருக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சில வேலைகள் நடக்கும். தன்னம்பிக்கை உடைய நாள். இறை வழிபாடு பண்ணுங்க, நிம்மதி கண்டிப்பா வரும். மேல சொன்ன மாதிரி இந்த ராமாயணத்தை ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி பாருங்க. வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிசயத்தையும் மாற்றத்தையும், உங்களுடைய பல்வேறு துன்பங்கள், இந்த பிறப்பில் நீங்க சந்திக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்க. ஸ்ரீ ராமபிரான் போல கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது. ஒரு மனித குலத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் ஸ்ரீ ராமபிரான். கஷ்ட நஷ்டத்திலையும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத உணர்த்தி இருக்கார். அவருடைய வழியில நடக்கிறவங்களுக்கு எந்த காலமும் துன்பங்கள் கிடையாது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ராம அவதாரமும் சரி, கிருஷ்ண அவதாரமும் சரி, மனித குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அற்புதமான இதிகாசங்கள் இரண்டுமே. ஆக இந்த நாள் படித்து பாருங்க, உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கும். எந்த ஒரு பூஜைகளையும் வழிபாடுகளையும் எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது. எதிர்பார்ப்பற்று, கலங்கமற்று இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள், கபடமற்ற பிரார்த்தனைகள், நியாயமான கோரிக்கைகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நியாய தர்மத்தோடு இருக்க வேண்டும் பிரார்த்தனைகள் கூட. ஆகவே மீனராசி அன்பர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் லாவகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்க குறிப்பிட்டிருக்கிற நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பொறுப்புகள் மேம்படும், புரிதல்கள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை வியாபாரங்கள்ல நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்துல நல்ல வாய்ப்புகள், அந்தஸ்து உயரும், அதிகார பலம் கூடும், நிர்வாகத்திறன் மேம்படும். ஹேவ் a nice day and wonderful day. Be happy. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.